ஆடி மாதமும் வந்துருச்சுங்க, கூடவே ஆஃபரும் வந்துருச்சு. ஆனால் இந்த ஆடியை மிஸ் பண்ணிங்கன்னா மில்கிங் மிஷினுக்கு கொடுக்கக்கூடிய 10,000 ஆஃபரையும் மிஸ் பண்ணிடுவீங்க. இன்னுமாங்க காலையிலையும் சாயங்காலமும் கை வலிக்க பால் கறந்துட்டு அதுக்கப்புறம் நேரத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நம்ம கிட்ட இருக்கிற பெஸ்ட்டி மில்கிங் மிஷினுக்கு 10,000 ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம். இந்த அளவுக்கு யாருமே ப்ரைஸில் டிஸ்கவுண்ட் பண்ண மாட்டாங்க, நம்ம பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வணக்கம் பண்ணையாளர்களே, இன்னைக்கு மாட்டு பண்ணை வச்சிருக்கிறவங்களுக்கு பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா? பால் கறக்கிறதுக்கு நேரம் இருக்காது. அப்படியே நேரம் இருந்தாலும் நம்மளால் குனிஞ்சு நிமிர்ந்து பால் கறக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா முதுகு வலிக்கும், கை வலிக்கும், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. சரி, இதுக்கெல்லாம் நம்ம ஆளை போட்டு பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஆளை தேடினோம்னா ஆளே கிடைக்க மாட்டாங்க. அப்படியே ஆள் கிடைச்சாலும் அவங்களுக்கு கொடுக்குற கூலி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம சம்பாதிக்கிற பாதி நம்ம கூலியாகவே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைமில் தான் நம்ம ஒரு மில்கிங் மிஷின் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோடு இருப்பீங்க. ஆனால் இங்கே பல பேர்த்துக்கு ஒரு நல்ல மில்கிங் மிஷினை எப்படி பார்த்து வாங்கணும் அப்படிங்கிற ஐடியா எல்லாம் இருப்பீங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு நல்ல மில்கிங் மிஷினை எப்படி பார்த்து வாங்கணும், வாங்குறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் செக் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய நம்ம எம்டிஎம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய சந்தேகம் இருக்குங்க. அது என்னென்னா, இப்போ நான் 2 மாடு வச்சுருக்கேன், ஃப்யூச்சரில் நான் ஒரு 20 மாடு வரைக்கும் போவேன் அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற ஒரே டவுட்டு, இதுக்காக ஒரு மிஷின் வாங்கணுமா அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்காக தான் நம்ம எம்டிஎம்மில் ஒரு பெஸ்ட்டான மில்கிங் மிஷின் இருக்குங்க. அதுதான் பெஸ்ட்டி மில்கிங் மிஷின். ஸோ இந்த மிஷின் எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் 2 மாடு வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த மிஷினை நீங்கள் நானோவாக யூஸ் பண்ணிக்க முடியும். இல்லைப்பா, நான் ஒரு 5 மாடு 6 மாடு போயிட்டேன் அப்படிங்கும்போது நீங்கள் இதை ட்ராலியாக யூஸ் பண்ணிக்க முடியும். இல்லை, நான் 10க்கு மேலே போயிட்டேன், 15 மாடு வரைக்கும் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை ஃபிக்ஸ்டாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு இதை நானோவாகவும் யூஸ் பண்ணிக்க முடியும், அதுக்கப்புறம் ஃபிக்ஸ்டாகவும் யூஸ் பண்ணிக்க முடியும், இல்லை ட்ராலியாகவும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி மல்டிப்புளாக நீங்கள் இந்த மிஷினை யூஸ் பண்ணிக்க முடியுங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இது எம்டிஎம்மோட ஒரு பெஸ்ட்டான மில்கிங் மிஷின். அதுதான் நம்ம எம்டிஎம்மோட பெஸ்ட்டி மில்கிங் மிஷின். நீ சொல்கிற ஐடியா வகையில் இந்த மிஷின் பெஸ்ட்டாக தான் இருக்குது. ஆனால் இதை நான் ஏன் எம்டிஎம்மில் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதுதான் இனி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு நோட் எடுத்து வச்சு நோட் பண்ணிக்கோங்க. நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன், ஏன் இந்த மிஷினை பர்டிகுலராக வாங்கணும், அது ஏன் எம்டிஎம்மில் கண்டிப்பாக வாங்கணும் அப்படிங்கிறத பற்றி இனி டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு விஷயம், இதோட பம்புங்க. ஆமாங்க, நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது இன்பில்ட் ஆயில் பம்ப். ஸோ இன்பில்ட் ஆயில் பம்பில் பெரிய ப்ளஸ் என்ன தெரியுங்களா? நம்ம எவ்வளோ ஆயில் கரெக்டாக போகணுமா, இல்லை நிறைய ஆயில் போயிட்டு ஸ்டக் ஆயிருமோ, இந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே நம்ம ஆயில் பம்பில் கிடையாது. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது இன்பில்ட் ஆயில் பம்புங்க. அது மட்டும் கிடையாது, இது ஒரு 250 லிட்டர் பெர் மினிட்டில் பால் கறக்கிறதுனால உங்களுக்கு பால் கறவையும் ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும். சேம் டைம் உங்களுக்கு இதை நீங்கள் லாங் டேர்முக்கு யூஸ் பண்ணாலும் பம்புக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப குவாலிட்டியாகவும் ப்ராப்பரான டிசைன் கொடுத்துருக்கிறதுனால தாங்க. அடுத்தது இதில் யூஸ் பண்ணியிருக்கிற மோட்டர் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இது நம்மளோட ஓன் மேனுஃபேக்சரிங் மோட்டருங்க. ஏன் ஓன் மேனுஃபேக்சரிங் மோட்ரு? பல இடங்களில் பிராண்டட் மோட்டர்ஸ் தராங்களே, நீங்கள் ஏன் ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க அப்படின்னா, நம்மளோட பம்ப் நம்மளோட ஓன் மேனுஃபேக்சரிங். ஸோ அந்த பம்புக்கு எந்த அளவுக்கு லோடு தேவை, எந்த அளவுக்கு பம்பில் சுற்றணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் நாம் மோட்ரு செஞ்சால் மட்டும்தாங்க பண்ண முடியும். அதனால தான் நம்ம இதில் ஓன் மேனுஃபேக்சரிங்கில் மோட்ரு செய்கிறோம். அடுத்தது இன்னொரு பெரிய மைனஸ், வெளியே வாங்குறது என்ன பிரச்சனைனா, அவங்க காப்பர் மோட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆனால் அது ப்ராப்பர் காப்பராக கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இதுவே நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது கஸ்டமர்ஸ்க்காக ப்ராப்பரான காப்பர்ஸை சூஸ் பண்ணி நம்ம மோட்டரில் வைண்டிங் பண்ணும்போது உங்களுக்கு மோட்டரோட லைஃப் அப்படிங்கிறது ரொம்ப நாள் வருங்க. அதுக்கப்புறம் இந்த மோட்டர் லாங் டேர்ம் யூஸ் பண்ணும்போது ஹீட் ஆகும். ஸோ இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் நம்ம மோட்டர்ஸில் வரவே வராதுங்க. ஏன்னா நம்ம அந்தளவுக்கு ரொம்ப குவாலிட்டியாக தான் செஞ்சுருக்கோம். இந்த மோட்டரில் இன்னொரு ப்ளஸ் என்ன தெரியுங்களா? இப்போ உங்கள் இதில் கரண்ட் இல்லை அப்படின்னா யூபிஎஸ்சில் ஓட்டிக்கலாம். யூபிஎஸும் இல்லை, நான் கரண்ட்டும் இல்லை அப்படின்னா சோலாரில் ஓட்டிக்கலாம். சரிப்பா, சோலாரெலாம் போடுறது பெரிய பிரச்சனை, எனக்கு வேறு ஏதாவது சோர்ஸ் இருக்கா, கரண்ட் இல்லாத போது ஓட்டிருக்கு அப்படின்னா நம்ம இதுக்கு 6 HP இன்ஜினும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எந்த இடத்துலையும் லேக் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இதை நீங்கள் இன்ஜின்லேயும் செட் பண்ணிக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே பெஸ்ட்டியோட ஒரு 50% தாங்க ப்ளஸ். அடுத்த 15% இதில் யூஸ் பண்ணிக்கிற வேக்கம் டேங்க்கு, ஸோ அதுக்கப்புறம் மில்க் கேனு, இது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா ஃபுட் கிரேட் எஸ்எஸ்ங்க. ஸோ இதோட மில்க் கேன் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுவுமே ஒரு 22 லிட்டர்ஸ் மில்க் கேனுங்க. ஸோ அதுவுமே எஸ்எஸ் ஃபுல்லி ப்ராப்பர் ஃபுட் கிரேட் எஸ்எஸ்ல கொடுத்துருக்கோங்க. அடுத்து இதோட வேக்கம் டேங்க் பார்த்துட்டிங்க அப்படின்னா அதுவுமே ப்ராப்பர் எஸ்எஸ். ஏன்னா வேக்கம் டேங்க் அப்படிங்கிறது நம்ம மிஷினுக்கு அடியில் வரக்கூடியது. ஸோ இது இந்த தண்ணி படுது, இல்லை மாட்டோட யூரினெல்லாம் படுது அப்படின்னா எம்எஸ்ல கொடுத்துருந்தா ஓட்டையாயிரும். அப்போ அந்த இடத்துல பால் கறவை அப்படிங்கிறது தடைப்பட்டுரும். ஸோ அதனால தான் இதையுமே சேம் எஸ்எஸ்ல நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் துருப்பிடிக்கிற பிரச்சனை அப்படிங்கிறது
கிடையவே கிடையாது. அந்த அளவுக்கு ரொம்ப குவாலிட்டியாக தான் இந்த இதை பண்ணியிருக்கோம். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க, மாட்டு மடியில் மாட்டக்கூடிய இந்த கிளஸ்டர் செட்டு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே ஃபுட் கிரேட் மெட்டீரியலுங்க. இப்போ லைனர் பார்த்துட்டிங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஃபுட் கிரேட் ரப்பரில் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது மேலே வரக்கூடிய அந்த டீத் கப் பார்த்துட்டிங்கன்னா இதுவுமே ப்ராப்பர் எஸ்எஸில் கொடுத்துருக்கோம். அடுத்தது கிளாஸெட் பார்த்துட்டிங்க அப்படின்னா அதுவுமே ஒரு பாலிகார்பனேட் டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியலில் ஃபுட் கிரேட் மெட்டீரியல் கொடுத்துருக்கோம். ஏன்னா பால் கறக்கிறது உங்கள் கண்ணில் தெரியணும், பால் வருதா எந்த அளவுக்கு வந்துட்டுருக்கு அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது இந்த அளவுக்கு குவாலிட்டியான கிளாஸெட் கொடுத்துருக்கோம். அது மட்டும் கிடையாது, இது ஒரு 240cc அப்படிங்கிறதுனால உங்களோட பால் கறவைங்கிறது ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். அதே டைம் வந்து இது எல்லாமே ஃபுட் கிரேட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு மாட்டோட மடிக்கு எந்த பிரச்சனையும் வராது. அந்த அளவுக்கு ரொம்ப குவாலிட்டியாகவும் டிசைன்லி வைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக தான் டிசைன் பண்ணியிருக்கோம். மில்கிங் மிஷின் அப்படின்னாலே நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ணணும் அப்படின்னா அது என்ன டைப் அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். இப்போ நம்ம எம்டிஎம்மில் பார்த்துட்டிங்கன்னா இது ஒரு பல்செட்ரு மாடலுங்க. இது ஒரு பல்செட்ரு மாடல் அப்படிங்கிறதுனால மாடு எந்த வகையாக இருந்தாலும், ஏன் எரும மாடாக இருந்தாலும் கூட நீங்கள் இதனால் பால் கறந்துக்க முடியும். மடி சின்னதாக இருந்தாலும் சரி, மடி பெருசாக இருந்தாலும் சரி, மடி வந்து ரொம்ப ஹார்டாக இருந்தாலும் சரி, லூஸாக இருந்தாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட லைனஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகிக்குங்க. ஸோ அதனால் இந்த இடத்துலையும் வந்து எந்த ஒரு லேகும் இல்லாமல், இந்த இடத்துலையும் நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பால் கறந்துக்க முடியும். இப்போ பல்செட்ரு மாடலில் என்ன ப்ளஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு கன்றுக்குட்டி எப்படி மாட்டிக்கிட்ட பால் குடிக்குமோ அந்த மாதிரி ரொம்ப 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 சாஃப்டாக தான் பால் கறக்குங்க இந்த பல்செட்ரு யூஸ் பண்ணியிருக்க மாடல் மில்கிங் மிஷின் எல்லாமே. ஸோ ஓகே, இப்போ இந்த மில்கிங் மிஷினில் பல்செட்ரு தானே எல்லா பக்கம் இருக்குது, நான் ஏன் இதை எம்டிஎம்மில் வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எம்டிஎம்மில் மட்டும்தாங்க வாட்டர் ப்ரூஃபில் இருக்குது. ஏன்னா பண்ண அப்படின்னாலே சுற்றி தண்ணி மட்டும்தான் இருக்கும். அந்த இடத்துல வாட்டர் ப்ரூஃப் இல்லாத பல்செட்ரு வாங்கினீங்க அப்படின்னா அடிக்கு ஒருக்கா இந்த பல்செட்டரை மாத்திர மாதிரி இருக்கும். ஏன்னா இதுவே கிட்டத்தட்ட 1800 2000 கிட்ட வந்துடும். ஸோ அதை வந்து நீங்கள் வாட்டர் ப்ரூஃப் இல்லாமல் வாங்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது ஒரு பெரிய பிரச்சனையில் போக முடியும். இப்போ நம்ம எம்டிஎம்மில் வாட்டர் ப்ரூஃப் பல்செட்ரு கொடுத்துருக்கோம். வெறும் அவுட்ரு சைடு மட்டும் கிடையாது, இதில் தண்ணியே ஊற்றினாலும் ஒன்றும் ஆகாது. நீங்கள் ஃபுட்டேஜை பார்த்தாலே தெரியும். ஏன்னா இது அந்தளவுக்கு ரொம்ப குவாலிட்டியாக தான் பண்ணியிருக்கோம். உள்ளே இன்பில்டாக யூஸ் பண்ணியிருக்க பிளேட்டு கூட பார்த்தீங்கன்னா மற்ற இடங்களில் ஒன்றா எம்எஸ்சில் கொடுத்துருப்பாங்க, இல்லைனா நைலானில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டுலேயுமே கொடுக்கும்போது நைலானாக இருந்தால் தேஞ்சு போயிடும், எம்எஸ்ஸாக இருந்தால் துருப்பிடிச்சு போயிடும். ஸோ இந்த பிரச்சனை எதுவுமே வரக்கூடாது, தேயவும் கூடாது, துருப்பிடிக்கவும் கூடாதுங்கிறதுனால தான் இதுலேயுமே ஃபுட் கிரேட் எஸ்எஸில் வந்து இந்த பிளேட்டை கொடுத்துருக்கோம். ஸோ இதில் தேயிற பிரச்சனையும் இருக்காது, துருப்பிடிக்கிற பிரச்சனையும் இருக்காது. இந்த அளவுக்கு குவாலிட்டியான பல்செட்டர் நம்ம எம்டிஎம்மில் மட்டும்தாங்க இருக்குது. அடுத்தவங்க எல்லாத்துக்குமே ஒரு சந்தேகம் வரும், இது வந்து நீ மில்க் கேன் வந்து ஃபுல்லி எஸ்எஸ்ங்கிறியப்பா, பால் கறந்து முடிஞ்சிருச்சு, கேன் நிறைஞ்சிருச்சுன்னா நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் யாருக்கிட்டையுமே இல்லாத என்ஆர்வி டெக்னாலஜி கொடுத்துருக்கோங்க. ஸோ இது பால் வந்து ஒன்ஸ் கேன் ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மிஷினை அத்தனையும் ஆஃப் பண்ணி பால் கறவையை நிப்பாட்டிடும். ஸோ உங்கள் மாட்டுக்கும் பிரச்சனை கிடையாது, இந்த பால் நம்பி வெளியே வந்துடும், இந்த மாதிரி மிஷினுக்குள்ளே போயிடும் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனையும் நம்ம எம்டிஎம்மோட மில்கிங் மிஷினில் கிடையாது. ஸோ ஒன்ஸ் இது ஓவர் ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடும். ஒன்ஸ் எப்போ திருப்பி கூல் டவுன் ஆகுதோ அப்போ தான் வந்து மிஷின் வந்து திருப்பி ஆன் ஆகும். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப அடிஷ்னல் சேஃப்டியாக தான் இந்த மிஷினை கொடுத்துருக்கோம். இப்போது வீடியோவோட கடைசி பாகத்துக்கு வந்தாச்சுங்க. நாங்கள் முதலே சொன்ன மாதிரி இந்த மிஷினுக்கு ஆடி ஆஃபராக 10,000 ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்ருக்கோம். சரி, இது ஒரு விஷயம் இருக்கட்டும். அடுத்தது இப்போது நீங்கள் கால் பண்ணி புக் பண்ணுற வெறும் 15 பேர்த்துக்கு மட்டும் நாங்கள் 5 வருஷம் வாரண்டியோட இந்த ஆஃபரையும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ 10,000 ப்ரைஸ் டிஸ்கவுண்ட்டு கூடவே வந்து உங்களுக்கு 5 வருஷம் மிஷினுக்கான வாரண்ட்டி. ஸோ இந்த ரெண்டையுமே கிராப் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போவே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். முதலே சொன்ன மாதிரி இது எல்லாத்துக்கும் கிடையாது, ஃபஸ்ட்டு கால் பண்ணி புக் பண்ணுற 15 பேர்த்துக்கு மட்டும்தான். ஸோ டைம் நீங்கள் போக போக வேறு யாராவது கால் பண்ணிடுவாங்க. ஸோ சீக்கிரம் கால் பண்ணுங்கள்.